எல்லா புகழும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹு தாலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இந்தியாவிலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், பெண்கள் பலியாகி கொண்டே இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். இன்று நேற்றல்ல, தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. பிரபலமான செய்திகள் மட்டும்தான் மக்களிடையே போய் சேருகிறது. சில சம்பவங்கள் பிரபலமாக்கப்படுகின்றன. உதாரணமா பார்த்தீங்கன்னா, டெல்லி ஓடுகின்ற பேருந்திலே நிர்பயா என்ற பெண் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டார். காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா, ஆசிஃபா என்ற சிறுமி கோவில் கருவறையிலே வைத்து பல பேரால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டார். அதே மாதிரி குஜராத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, பல்கிஸ் பானு ஒரு குழந்தையை பெற்ற தாய். ஆக அவள் கண்ணெதிரே அவருடைய குடும்பங்கள் வேட்டையாடப்பட்டதுடன் அவளும் வேட்டையாடப்படுகிறாள். எப்படியோ உயிர் தப்பி இன்றைக்கு பொழைத்து வழக்கு தொடுக்கின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகள் எல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. அதே மாதிரி உன்னாவுலா இருக்கட்டும், ஹத்ராஸ்ல இருக்கட்டும், இப்ப கொல்கத்தாவில் இருக்கட்டும், சம்பவம் நடந்து ஒரு மாதம் ஆகிய பிறகும் கூட முழுமையான நீதி கிடைத்து விட்டதா, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு விட்டார்களா என்றால் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, பெண்களை ஒரு போகப் பொருளாக, ஒரு சுகம் தருகின்ற ஒரு சாதனமாக எப்படி மற்ற பொருட்களை கடைகளில் வாங்குகின்றோமோ அதுபோன்று ஒன்றாகத்தான் பார்க்கின்ற பார்வை இன்றைக்கு ஆண்களுக்கு மத்தியிலே பரவி இருக்கிறது. அவளை ஒரு உயிராக கூட மதிப்பதில்லை, உணர்வுள்ள ஒன்றாக கருதுவதில்லை. பெண் என்று சொன்னாலே அனுபவிக்க வேண்டியவள். அதற்கேற்றார் போல் பணமொழிகள் எல்லாம் இவர்கள் தயார்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை அப்படின்னு சொல்றாங்களா இல்லைங்களா? ஆம்பளைன்னா அப்படிதான் இருப்பான், சேத்த கண்டா மிதிப்பான், தண்ணியை கண்டா கழுவான், அவன் அப்படிதான் இருப்பான் என்று ஆணவமாக பேசக்கூடிய, அறியாமையால் பேசக்கூடியவற்றை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அப்ப கற்பு அப்படின்னு சொன்னா, ஒழுக்கம் அப்படின்னு சொன்னா அது பெண்களுக்கு மட்டும்தான் உரித்தானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. இஸ்லாம் ரெண்டு பேருக்கும் பொதுவில் வைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குரானிலே கற்பை பற்றி பேசுகின்ற பொழுது முதலில் ஆண்களைத்தான் குறிப்பிடுகின்றார். இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அதற்கப்புறம் தான் பெண்ணிடத்திலே வருகின்றார். இறை நம்பிக்கை கொண்ட பெண்களே, உங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள். அதற்கு பிறகு எப்படி உடை அணிய வேண்டும், எப்படி அவருடைய நடை உடை பாவனை எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி திருக்குரான் விரிவாக பேசுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு பெண்களை பற்றி தான் அதிகமாக பேசப்படுகிறது. அதை செய்யாதீங்க, இதை செய்யாதீங்க, அங்க நிக்காத இங்க நிக்காத என்று பேசப்படுகிறதே தவிர ஆண் குழந்தைகளை நாம் சரியாக வளர்க்கின்றோமா? பெண் குழந்தைகளுக்கு பேட் டச் எது, குட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்கிறோம். ஆனால் இப்பொழுது தேவை என்னன்னா, ஆண் பிள்ளைகளுக்கு டோன்ட் டச் என்பதை சொல்லி கொடுக்க வேண்டும் இல்லையா? ஒரு ஆண் ஒழுங்காக இருந்தால் ஏன் ஒரு பெண் சீரழிக்கப்படுகிறாள்? ஏன் ஒரு பெண் கெட்டு போக முடியும்? நீங்க யோசித்து பாருங்க. இதுக்கு என்ன காரணமாக இருப்பது என்ன? அது அன்பானவர்களே, நான் பெண் குழந்தைகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, வளர்ப்பதிலே எவ்வளவு கண்டிஷனை காமிக்கிறோமோ, உண்மையிலேயே அப்படி கண்டிஷனா இருக்கிறோமா இல்லையா என்பது அது வேறு செய்தி. ஆக பொது புத்தியில இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, பொம்பளை பிள்ளைகளை மட்டும்தான் ரொம்ப கட்டுப்பாடாக வளர்க்க வேண்டும், ஆம்பளை பிள்ளைகள் எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் அப்படின்னு இருப்பதற்கு பார்த்தீங்களா, அது மிக அபாயகரமான ஒன்று. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு எப்போ பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. 7 வயது அடைந்தால் உங்களுடைய பிள்ளைகளை தொழச் சொல்லுங்கள்ன்றாங்க. ஒரு பையன் 7 வயசு ஆச்சுன்னா என்ன செய்யணும்? அவனை தொழுவதற்கு தயார்படுத்த வேண்டும். அப்ப 7 வயசுல அவன் தயாராக வேண்டும் என்று சொன்னால் 5 வயசுல என்ன செய்யணும்? ஒழு செய்யறது எப்படி, உடல் தூய்மை எப்படி, கிப்லானா என்ன, குர்ஆன்ல உள்ள சூறாக்கள், சின்ன சின்ன சூறாக்கள் என்ன செய்யணும்? அவனுக்கு ஏற்கனவே மனனம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இல்லையா? அப்படி இருந்தாதான் அவன் என்ன செய்வான்? 7 வயசுல தொழுகைக்கு தயாராகி நம்மோடு வர முடியும். அடுத்து சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், 10 வயது அடைந்து உங்களுடைய மகன் தொடவில்லை என்றால் அவனை நிர்பந்தப்படுத்தி தொழ கூட்டு வாருங்கள், அடுத்த தொழுகைக்கு வர செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இல்லைங்களா? ஆக அன்புக்குரியவர்களே,
பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார்கள். உங்க குடும்பத்தவரிடத்திலே எவர் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். ஆனா ஹைரும் மின் அஹ்லி, நான் என் குடும்பத்தவரில் சிறந்தவராக இருக்கிறேன், தன்னை முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா இன்றைக்கு பல்வேறு செய்திகள் வருகின்றது. இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் இந்த பையன் இப்படி போறான், ஏன் இந்த பொண்ணு இப்படி போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் எடுக்க வேண்டிய அடிப்படை உறவுகளே இல்லை என்றாகிவிட்டது. பேசுறது இல்லை. இவன் என்ன நினைக்கிறான்னா, நான் தான் சம்பாதிக்கிறேனே, நான் தான் சாப்பாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்றேனே, நான் தான் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாச்சு இல்ல, காலேஜ்ல சேர்த்தாச்சா இல்லையா, ஃபீஸ்லாம் நான் கட்டிட்டேன், போக்குவரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், இப்ப அவங்க படிச்சு என்ன செய்யணும், முன்னேற வேண்டியதுதான். அப்ப ஒரு தகப்பன் என்ற ரீதியிலே, ஒரு குடும்ப தலைவர் என்ற ரீதியிலே நான் தான் எல்லாவற்றையும் பார்க்கின்றேனே என்று இவன் சொல்லுகிறான். உங்க பிள்ளையை பார்க்கறதா வெறும் காசு கொடுக்கறது மட்டும்தானா, வெறும் சாப்பாடு கொடுக்கறது மட்டும்தானா, வெறும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது மட்டும்தானா, அவன் எப்படி போறான் எப்படி இருக்கிறான்றதை பார்க்க வேண்டாமா, உங்க மக எப்படி போறா எப்படி இருக்கிறா யாரோட பேசுறான்றதை கவனிக்க வேண்டாமா? அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு எல்லா வகுப்புகளும் ஆன்லைன்ல வந்துருச்சு. எல்லா பிள்ளைங்களுக்கும், பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் செல்போன் வாங்கி கொடுத்தாச்சு. ஆக தவிர்க்க முடியாத ஒன்றாக ஆகிவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் இப்ப கொரோனா போனதுக்கு அப்புறம் கூட அந்த செல்போனில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய ஒன்றாக இன்றைக்கு செல்போன் மாறி இருக்கிறது. ஒருத்தர் சொன்னாரு, நரகத்தினுடைய நெருப்பு துண்டாக செல்போன் மாறிவிட்டது அப்படிங்கிறாரு. அப்படிதானே? முன்னெல்லாம் நீங்க போனீங்கன்னா வீட்டுல போனோம்னா அங்க ஒரு வரவேற்பு இருக்கும், எல்லாரும் உட்கார்ந்து பேசுவாங்க, ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க, சிரிப்பாங்க, கலந்து பேசுவாங்க இல்லைங்களா, ஒரே மகிழ்ச்சியாக இருக்கும் பல குடும்பங்களிலே. அதே மாதிரி வெளியில இருந்து யாராவது விருந்தினர்கள் வந்தா வாங்கன்னு சொல்லுவாங்க, என்ன வேணும்னு கேட்பாங்க. அதுல பிள்ளைங்களா இருந்தா என்ன செய்வாங்க, ஓடி ஆடி எல்லாமே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்வாங்க, உதவி செய்யக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எங்க வீட்டுக்கு போனா எங்க பிள்ளைங்க, உங்க மகன் எங்க, மகன் அந்த ரூம்ல இருக்காங்க, மொவ எங்க இருக்கிறா, மொவ இந்த ரூம்ல இருக்கிறா. என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அங்க உட்கார்ந்துக்கிட்டு தனிமையில இருக்கிறாங்க. வீடு என்பது ஒரு குடும்பம் என்ற அந்தஸ்தை விட்டு விட்டு ஒரு தீவாக மாறிவிட்டதை பார்க்கிறோம். ஒவ்வொருத்தரும் என்ன செய்றாங்க, ஒரு செல்போன் இருக்கிறாங்க. நீங்க அதை பார்க்கணுமா இல்லைங்களா, உங்க கடமையா இல்லையா? அந்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மனையியல் அறிஞர்கள், 2 நிமிஷத்துக்கு மேல உங்க பொண்ணு செல்போன்ல பேசினானா அவ யார்கிட்ட பேசினான்ற விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. போன்ல பேசலாம், தப்பு கிடையாது. போனை பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. எங்க வச்சு பயன்படுத்தணும், ஹால்ல வச்சு பயன்படுத்தணும். எல்லாரும் இருக்கிற இடத்துல வச்சு பாரு. உனக்கு என்ன தனியா என்ன இருக்குது, நீ படிக்கிற பிள்ளை, நீ படிக்கிற பையன், நீ படிக்கிற பொண்ணு, என்னது எடுத்துட்டு நீ உடனே ரூம்குள்ள போற, ஏன் போன் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போற, யார் இருக்காங்க, பாப்பா அம்மா தானே இருக்கிறாங்க, அக்கா தங்கச்சி தானே இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி தானே இருக்கிறாங்க, ஏன் நீ போனை லாக் பண்ற? முதல்ல பிள்ளைக்கு போனை லாக் பண்ணலாமாங்க? நீ தான் படிப்பு விஷயம் தானே பேசுற, படிப்பு விஷயம் தானே நீங்க பாக்குறீங்க, படிப்பதற்காக நீங்க வந்து பயன்படுத்துறீங்க, அப்ப ஏன் அதுக்கு போனுக்கு எதுக்கு லாக்கு, ஏன் பாஸ்வேர்டு போடுறீங்க? ஆக அன்புக்குரியவர்களே, உங்க மகளுடைய பாஸ்வேர்டு என்னன்னு தெரியாம உங்க மனைவி இருந்தாங்கன்னா உங்கள் மகளை நீங்களே தவறான பாதைக்கு தள்ளுகிறீர்கள் என்றுதான் பொருள். தெரியுமா இல்லைங்களா? தாயை விட யாருங்க சிறந்த உரிமையை கொண்டாட முடியும், அந்த பிள்ளை மீது அக்கறை செலுத்த முடியும். ஆனால் இன்றைக்கு தாய்க்கும் மகளுக்கும் இடையே உறவு என்பது இல்லை என்பது போல் ஆகிவிட்டது. வெறும் சாப்பாடு சாப்பிட்டோமா, பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, அனுப்பணுமா, வந்தோமா, நிலம். எப்ப பார்த்தாலும் படி படி படி, படிச்சு காலையில போறது, சாயங்காலம் வருது, படிச்சாச்சா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எங்க போனோம், டியூஷன் போனோம், அதுக்கப்புறம் எங்க போனோம், ஹோம்ஒர்க் போனோம், அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சாப்பிட்டு தூங்கணும். அம்மா அப்பாட்ட பேசக்கூடிய வாய்ப்பே இல்லை. அப்ப எப்படி ஒரு பிள்ளை சரியா இருக்க முடியும்? நீங்க பாருங்க. ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தாலே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அவர்களும் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், எங்களையும் மகிழ்ச்சியாக வைப்பார்கள். ஆனால் அப்படி கண்டிஷனாக வளர்க்கப்படாத பிள்ளைகள் மிக மோசமான முடிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு காவல்துறை பெண் அதிகாரி இடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன். அதிர்ச்சியான ஒரு வேதனையான தகவலை சொன்னார். ஒரு ஊர், முஸ்லிம் பெண்கள் படிக்கக்கூடிய ஊர்.
7ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு ஒரு பள்ளி மாணவி வயிற்று வலி என்று மருத்துவரிடத்திலே போகிறார். அப்ப அந்த அந்த மருத்துவர் செக் பண்ணிட்டு நீ வந்து இன்னொரு டாக்டர்கிட்ட போமான்னு அனுப்புறாங்க. அந்த டாக்டர் பார்த்துட்டு சொல்றாரு, நீ 48 மணி நேரத்திலே குழந்தை பெறுவாய் அப்படிங்கிறார். எவ்வளவு பேர் அதிர்ச்சியான தகவல் பாருங்க. அப்படியே அந்த காவல்துறை அதிகாரிலாம் திடீர்னு உடனே அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு பேசுங்க, வைங்க, வாங்குங்க அப்படின்னு பேசும்போது ஒண்ணுமே தெரியல. அதுக்கப்புறம் அந்த ஊர்ல இருந்து வெளியூர் கூப்பிட்டு போய் அந்த பிள்ளைய மருத்துவமனையில சேர்த்து ஒரு குழந்தையும் பெற்றாச்சு, குழந்தைய இன்குபேட்டர்ல வச்சாச்சு. அப்புறம் அவருக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய விசாரிக்கிறாங்க எப்படி நடந்தது. அதுக்கு முதல் நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறான். விசாரிச்சும் போது இல்ல ஒரு பையன் ஒருத்த இருந்தான், அவன் ஒரு நாள் அன்னைக்கு நான் கூப்பிட்டான், நான் கூட அப்படியே போனேன், அவ்வளவுதான், எனக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் தெரியாது அப்படின்னு அந்த புள்ள மறுத்துருச்சு. இப்போ அந்த அந்த புள்ள தப்பு செஞ்ச யாரு காரணம்? அப்ப அந்த அந்த பிள்ளையை நீங்க கவனிச்சிங்களா? அப்போ தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்வாங்க. தாய்க்கு தெரியாம ஒண்ணு இருக்க முடியாதுங்க, யாரா இருக்கட்டுங்க, எந்த பையனா இருக்கட்டும், எந்த பெண்ணா இருக்கட்டும். ஆக தாயிடமிருந்து அது என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. அப்ப தாயிடமிருந்து அந்த செய்தி மறைக்கப்படுகிறது, அந்த சம்பவம் மறைக்கப்படுகிறது, அந்த நிகழ்வே தாய்க்கு தெரியாம இருக்குன்னா அவ என்ன மாதிரியான தாயாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கறத நீங்க யோசிங்க. எப்படி நீங்க கொடுத்துட்டு பேசாம இருக்கலாம் அன்புக்குரியலே? அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி, அந்த பெண் அதிகாரி சொன்னாரு, இது எங்க வருதுன்னா ஜி, அந்த ஊர்ல வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. அதுக்கு வந்து வடநாட்டில இருந்து வர்றாங்க இளைஞர்கள், பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கலாம் வந்து சித்தாள் வேலை, லேபர் வேலை, பல்வேறு வேலை செய்யறாங்க. அப்ப கட்டிடம் கட்டிடுது இல்லையா, இந்த பிள்ளை மாடிக்கு போவோம், அங்க மொட்டை மாடி போவாங்க, துணிக்காக, ஏதோ ஒரு வேலைக்காக. அப்ப ஈஸியான முறையில என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை. எங்கிட்ட வந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 60% இப்படிப்பட்ட கேஸ் தான் வருகிறது என்று அந்த அதிகாரி சொன்னார். இது ஊருக்கு ஊர் என்ன செய்யலாம், மாறுபடலாம். ஆக சொல்ல வரக்கூடிய செய்தி அபாயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கவனிப்பார் இல்லாமல் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகள், ஆதரவு இல்லாமல் வளர்க்கப்படுகின்ற குழந்தை. ஆதரவுனா வேற அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு மட்டும் இல்ல, அப்ப தாயின்னு இருந்தா அந்த பிள்ளைய தொட்டு பேசணுமா இல்லைங்களா, மடியில சாத்திட்டு தலை சீப்பி விடணுமா இல்லைங்களா, சாப்பிட்டியாமான்னு கேட்கணுமா இல்லையா, சாப்பிடலன்னா ஏமா சாப்பிடல, ஏமா நீ நல்லதானே சாப்பிடுவ, இன்னைக்கே குறைச்சி சாப்பிடுற, உனக்கு வந்து நெய்ச்சோறு தான் ரொம்ப பிடிக்குமே, ஏன் இன்னைக்கு வேண்டான்ற அப்படி கேட்கணுமா இல்லைங்களா? கேட்க மாட்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிட்டாட்டி போ. சாப்பாடுங்க அதை வச்சிருக்கிறேன் ஃப்ரிட்ஜில், எடுத்து சூடு பண்ணு, சாப்பிட்டு களி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மார் இருந்தாங்கன்னா எப்படி அந்த குழந்தைகள் வரும்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அப்ப 2 பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கிறாங்க. ஆமா யார சொல்ல, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி யாருப்பான்னு கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, யார சொல்லல, இன்னாருடைய மகளை முடிச்சிருக்கிறேன், விதவை பெண்ணை முடிச்சிருக்கிறேன். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நல்ல ஒரு குமரி பெண்ணை முடிச்சிருந்தா நீ அவளோடு கொஞ்சி குழாவெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கலாம், அவளும் உன்னோட மகிழ்ச்சியா இருப்பாள், எதுக்காக ஒரு விதவை பெண்ணை முடித்தாய் அப்படின்னு கேட்கிறாங்க. குடும்பத்தை பத்தி எப்படி விசாரிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இல்ல எங்க வாப்பா உஹது போர் போறதுக்கு முன்னாடி, கலந்துக்கிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கிட்டாங்க, நான் போறப்பா நான் ஷஹீத் தான் ஆகுவேன், கண்டிப்பா அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் கொடுத்துருவேன், இந்த சகோதரிகள் எல்லாம் கவனிக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப எனக்கு வந்து 7 சகோதரிகள். அப்ப 7 சகோதரிகள் இருக்கும் போது நான் கல்யாணம் பண்ணா, நானும் ஒரு சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க, அப்ப வித்தியாசம் இல்லாம போவோம். அப்ப நான் கொஞ்சம் வயது கூடுதலான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தால் என்னுடைய சகோதரிகளை அந்த அந்த பெண் பார்த்துக் கொள்வார்கள். என் சகோதரிகளுடைய சின்ன சின்ன தேவைகள், அவங்களுக்கு தலை சீவி விடுறது, அவங்களுக்கு பராமரிக்கிறது, அவங்களை கண்காணிக்கிறது, அவங்களோட பேசுறது, அப்போ ஒரு மெச்சூரான ஒரு பெண்மணியாக இருந்தால் அது சரியாக இருக்கும் என்பதற்காக இதை செய்தேன் அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வாழ்த்துக்கிறார்கள், அவருக்காக துஆ செய்கிறார்கள், மிகப்பெரிய அன்பளிப்பு கொடுக்கிறாங்க. அப்போ அந்த குடும்ப தலைவர் சொன்ன விஷயத்தை, தந்தை சொன்ன விஷயத்தை அந்த சகோதரர் எப்படி செயல்படுத்துகிறார் என்று பாருங்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன்னா இஸ்லாம் வந்து பெண்ணை வெறும் சதை பிண்டமாக பார்க்கவில்லை, அதற்கு முழுமையான கண்ணியம் கொடுக்கிறது. எதெல்லாம் ஆண்களுக்கு கடமையோ அதெல்லாம் பெண்களுக்கு கடமையா. தொடுகையாக இருக்கட்டும்,
நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாமே கடமை இருக்குதா இல்லைங்களா? சில விதிவிலக்கு இருக்கு. தொழுகையில பெண்களுக்கு அந்த உடல்நிலையை அனுசரித்து அந்த சில நாட்கள் அவங்களுக்கு இல்லாமல் இருக்கு, மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் பெண்களுக்கு முழுமையான அந்தஸ்து, முழுமையான அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லைங்களா? அல்ல எங்கெல்லாம் மூமினான ஆண்களே அப்படின்னு சொல்றானோ அதே நேரத்தில் மூமினான பெண்களே அவர்கள் தொடுவார்கள், ஜிக்ர் செய்வார்கள், நோன்பு பிடிப்பார்கள், இறைப்பாதையில செலவழிப்பார்கள் என்று வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் என்று சேர்த்தே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு கொடுக்க மறுக்கின்றோம். ஏன் கேட்ட இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, பெண்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படையிலே செயல்படுவதற்கான வாசல்கள் பெரும்பாலும் அடைக்கப்பட்டு விட்டன. அவங்களால ஒரு ஜும்மாவுக்கு வர முடியாது, அவங்களால சொற்பொழிவுக்கு வர முடியாது. ஆக மார்க்கம் என்று சொன்னாலே நீ வரவே கூடாது, அப்புறம் நீ வந்தா கூட நீ மேல் மாடியில் உட்காரணும், நீ அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி உட்காரணும், எல்லாம் தடை விதிக்கிறோம். அதே நேரத்தில் நீ மாலுக்கு போகலாம், நீ பீச்சுக்கு போகலாம், நீ பார்க்குக்கு போகலாம், நீ ஹோட்டலுக்கு போகலாம், நீ ஷாப்பிங் எங்க வேணா போகலாம், ட்ரெயின்ல போகலாம், எல்லா இடத்துல நீ எப்படி வேணாலும் போகலாம். என்ன நியாயங்க அது? எப்படிங்க நியாயம்? அப்போ ஆண்கள் ஆகிய நமக்கு இப்படி இவ்வளவு தூரம் வாய்ப்பு இருந்தும் கூட இவ்வளவு ஜும்மாக்கள்ல வந்திருக்கிறோம், அறிஞர்களோடு பழகுறோம், பல பேரோடு பேசுறோம், கலந்துரையாடுறோம். அப்படி இருந்தும் கூட நம்முடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கு எவ்வளவு மெனக்கிட வேண்டி இருக்கிறது. அப்ப இப்படிலாம் இருக்கும்போது பெண்களை மட்டும் நீ அங்க வராத இங்க வராத அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க? எங்க இருக்குதோ அங்க போவாங்க. அங்க போனா என்ன நடக்கும்? அந்த விளைவை தான் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பல்வேறு ஊர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பெண்கள் வழிதவறி போவது, வழிதவறின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், அவர்கள் தவறாக போவதற்கு பெற்றோர்களால் நிர்பந்திக்கப்படுகிறார்கள். அதான் சரியான வார்த்தை. அவங்க தப்பு இல்லை, அந்த வயசு அப்படிதான், அந்த இளமை பருவம் வயசு அப்படிதான், அந்த உணர்ச்சி வரதான் செய்யும். ஆணுக்கென்று உணர்ச்சி இருக்கிறது போல பெண்களுக்கென்று உணர்ச்சி இருக்கும். அப்ப அந்த அந்த அடாலசென்ட் ஏஜில, அந்த வளர்பிறை பருவத்துல அவர்களுக்குள் ரசாயன மாறுதல்கள் ஏற்படுகின்ற பொழுது எதிர்பாலினத்தினுடைய ஈர்ப்பு வரதான் செய்யும். அதனை இஸ்லாம் முறைப்படுத்துகிறது. ஆனால் இன்றைய உலகத்திலே, இன்றைய நவீன நாகரிக சமூகத்தில் என்ன வைக்கப்படுகிறது கேட்டீங்கன்னா, என் உடம்பு என் உரிமை, மை பாடி மை ரைட், என் உடம்பு நான் எப்படி வேணாலும் ஆடை போட்டுக் கொள்வேன் அப்படிங்கிற ஒரு கோஷம் முன்வைக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது வேணா கேட்பதற்கு வேணால் ஒரு கவர்ச்சிகரமாக இருக்கலாம், ஆனால் அதிலே அபாயகரமான தான் ஒளிந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய டேஞ்சரான வார்த்தை அது! எப்படி உங்க உடம்பு உன்னுடைய உரிமையா? அது உன்னுடைய உடல் உன்னுடைய ட்ரெஸ்ஸா, இப்படி நீ போட்டுக்கலாமா? அது அரைகுறை ட்ரெஸ்ஸா நீங்க போட்டுட்டு போனீங்கன்னா ஆண் பாதிக்கப்படுவானா இல்லையா? ஆண் சலனப்படுவானா இல்லைங்களா? ஒரு அறிஞர் சொன்னார், அரைகுறை ஆடையோடு வருகின்ற பெண்கள் ஆண்கள் மீது தொடுக்கின்ற வன்முறையாளர்கள் அப்படிங்கிறாங்க. அந்த ஆணை தவறு செய்வதற்கு இன்டென்ஷனாக இருப்பது, தூண்டுதலாக இருப்பது அரைகுறை ஆடைதான். ஆனால் அதை நியாயப்படுத்தக்கூடிய பெண்கள் இன்றைக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம்பளைங்க ட்ரெஸ் போடும்போது நீங்க கண்டிக்கிறீங்களா? இல்ல தானே? அது மாதிரி நாங்களும் அப்படிதான் போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இன்றைக்கு பெருகி இருப்பதை பார்க்கின்றோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து சமுதாயத்தை மீட்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா, யாருக்கு இறைவன் அடிப்படையை கொடுத்திருக்கிறானோ, ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ, வேதத்தை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு தூதருடைய நடைமுறையின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ, ஆக நம்ம தானே சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ தூமினுன பில்லாஹ் என்று அல்லாஹ் கூறுகிறானா இல்லையா? நீங்கள் மனித சமுதாயத்திலேயே மிக சிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள், நன்மையை ஏவுகின்றீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், இறைவன் மீது நம்பிக்கை வைக்கின்றீர்கள் என்பதாக திருவரை நம்மை பார்த்து சுட்டி காட்டுகிறது. ஆக நன்மையை நாம் ஏவ வேண்டுமா இல்லையா? தீமையை நாம் தடுக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு நாம் செய்கின்றோமா? ஏதோ நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, நாம உண்டு, நம்ம கடை உண்டு என்று நம்மை முடக்கி கொள்கின்றோம். அந்த முடக்கி கொண்டதனால் ஏற்படுகின்ற விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆங்காங்கே பல்வேறு கருத்துக்கள் பரவி அந்த கருத்துக்களுக்கு நம்முடைய குழந்தைகளே, நம்முடைய பிள்ளைகளே பலியாகக்கூடிய காட்சியை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக அந்த பால் உறவு என்பது இஸ்லாம் கண்டிக்கவில்லை, இஸ்லாம் அதனை வரவேற்கிறது. ஏன்னா அதுதான் அந்த மனித சமுதாயத்தினுடைய பெருக்கத்திற்கு அடிப்படையான காரணம். இஸ்லாம் ஒரு வரைமுறை சொல்லுகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னுடைய மனைவியிடத்திலே தன் தேவையை பூர்த்தி செய்து கொள்வது கூட நன்மையான செயல்தான், சதக்கா தான் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் பெரிய ஆச்சரியம். ஏன்னா இப்ப நமக்கே வருகிறது அல்லவா, குர்ஆன் ஓதுனா நன்மைன்னா புரியுது,
ஜிக்ர் செஞ்சா நன்மைன்னா விளங்குது, துவா செஞ்சா நன்மைன்னா புரியுது, தொழுதால் நன்மை, நோன்பு வைத்தால் நன்மை, உம்ரா செய்தால் நன்மை, இதெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா மனைவியிடத்திலே போவது எப்படி நன்மையாக இருக்க முடியும் கேட்டாங்க சஹாபாக்கள். இறை தூதர் அவர்களே, ஒருவன் தன்னுடைய இச்சைக்காக வேண்டிதானே தன் மனைவியிடத்திலே போகின்றான், இதற்கு எப்படி நன்மை கிடைக்கும்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து எதிர்கேள்வி கேட்டார்கள். தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக மனைவி அல்லாத பெண்ணிடத்திலே சென்றால் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, அது தவறு, அது குற்றம். மனைவி அல்லாத பெண்ணிடத்திலே சென்றால் அது விபச்சாரம் இல்லையா? அப்ப எப்படி ஒரு தவறான செயல் செய்தால் அதற்கு தண்டனை என்பது உண்டோ, தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பது நியாயமான ஒரு கருத்தோ, அதே போன்று ஒருவன் சரியான பாதையில செல்கின்ற பொழுது அவனுக்கு நன்மை கொடுக்கத்தானே வேணும், அது நன்மையான செயலாகத்தானே இருக்க முடியும் அப்படின்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுத்ததை நான் பார்க்கின்றோம். ஆக அன்பான சகோதரர்களே, அப்ப தீன் என்பது ஒரு முழுமையான வாழ்க்கை நெறிங்க. இன்றைக்கு நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், கண்ணியப்படுத்துகிறோம். ஆனால் இன்றைக்கு அவரை முழுமையாக பின்பற்றுகின்றோமா? ஏன்னா அந்த நபி வழி சமுதாயம், நபியனுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதலை பெற்ற நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு போறாங்கல்ல பள்ளிக்கூடத்தில், அங்க போய் பேசுறாங்க, இங்க போய் பேசுறாங்க, எவ்வளவு ஒரு அபத்தமான கருத்துக்களை சொல்றாங்க. ஆக குடும்ப அமைப்புக்கு வேட்டு வைக்கக்கூடிய கருத்துக்களை சொல்கிறார்கள். என்ன சொல்றாங்க? உறவு என்பது சரிதான், ஆனா அது கணவன் மனைவிக்குள்ளதான் இருக்கணும்ன்றது தேவையில்லை, தந்தைக்கும் மகளுக்கும் இடையே இருக்கலாம். இவ்வளவு ஒரு அபாயகரமான செய்தி பாருங்க. தாயோடும் போவதும் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு பகிரங்கமா வீடியோல பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு கீழ்த்தரமான செயல்கள் அரங்கேறி கொண்டிருப்பதை நான் பார்க்கின்றோம், கருத்துக்கள் பரவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே எது உண்மை, எது நேரான பாதை, எது சரியான பாதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது? நம்ம தானங்க வேதத்தை வச்சிருக்கிறோம். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் நமக்கு தானே இருக்குது. அப்ப நம்ம சொல்லணுமா இல்லைங்களா? அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, திருமணத்தை விட அதிகமான முறையில் குலா வருகிறது அப்படிங்கிறார். ஒரு 10 கேஸ் வந்துச்சுன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 8 கேஸ் என்னவா இருக்கணும்? திருமணமா இருக்கும். இப்ப குலாவா இருக்கு. என்ன காரணம்? கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல இந்த பையன் வேண்டான்னு வந்துடுறான் அந்த பெண்ணு. கல்யாணம் முடிச்சு சின்ன குழந்தை, 1 வயசு குழந்தை இருக்குது, நைட்டு 9 மணிக்கு வந்துடுறா தகவல் வீட்டுக்கு, இனிமேல் நான் போக மாட்டேன், அவனோடு என்னால் சேர்ந்து வாழ முடியாது. என்னப்பான்னு உள்ள போய் பார்த்தா பக்கா குடிகாரனாக இருக்கிறான், போதையிலே மிதக்கிறான், கண்டபடி அடிக்கிறான், மிருகத்தை விட கேவலமாக நடத்துகிறான், அவனோடு என்னால் இருக்க முடியவில்லை அப்படின்னு கதற அந்த பெண்மணி. அப்ப நீங்க எப்படி, நீங்க என்ன எந்த அடிப்படையில் நிக்கா பண்றீங்க? ஆக பணம் இருக்க வேண்டியதுதான், அழகு பார்க்க வேண்டியதுதான், குடும்பம் பார்க்க வேண்டியதுதான். ஆனா அடிப்படையா என்ன பார்க்கணும்? மாலிகா, ஜமாலிகா, ஹசபிகா அப்படின்னு சொல்லிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை பார்க்க சொன்னாங்கன்னா, தீனிகாக பாருங்க, தீன் உள்ள பெண்ணை பாருங்கள், தீன் உள்ள பெண்ணை பாருங்கள். அதே தான் ஆணுக்கும் பொருந்தும். இல்ல பொம்பளைக்கு தானே சொன்னாங்க, ஆம்பளைக்கு சொல்லலையே, எடுத்துக்கொள்ள கூடாது. அது ஒரே சட்டம் தான். ஆக எப்படி ஒரு பெண்ணுக்கு வெறும் அழகை மட்டும் பார்ப்பதில்லையோ, செல்வத்தை மட்டும் பார்ப்பதில்லையோ, குடும்பத்தை மட்டும் பார்ப்பதில்லையோ, தீனை பார்க்கின்றோம் அல்லவா? அதே போல நீங்க பையனுக்கு தானே பார்க்கணும். நீங்க பையனுக்கு மட்டும் என்ன பாக்குறீங்க? உள்நாட்டில் இருக்கானா, வெளிநாட்டில் இருக்கானா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யறானா, ஸ்டேட் கவர்மெண்ட் வேலை செய்யறானா, அந்த பிசினஸ் பண்றானா, இந்த பிசினஸ் பண்றானா, சொந்த வீடு இருக்குதா, கார் இருக்கா, ஏசி இருக்கா, பையன் பார்க்க ரொம்ப அருமையா இருக்கிறானா, ரைட் கட் கொடுத்துரு. அவன் பழக்கம் என்னன்னு தெரியணுமா இல்லைங்களாங்க? அவன் என்ன செய்யறான்னு பாக்கணுமா இல்லைங்களாங்க? அது அபாயகரமான விஷயம். இன்னொரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க்க நல்லா இருக்கிறான், ஆனா இந்த பெண் அவங்கள வாழ மாட்டா அப்படிங்கிறான். என்னப்பான்னு சொல்லி அப்புறம் அந்த பெண்கள் எல்லாம் போய் கொஞ்சம் கவுன்சிலர்கள், அதாவது சைக்காலஜி படிச்சவங்க இருக்கிறாங்களே, அவங்க போய் கேட்டீங்கன்னா அந்த பெண்மணி சொல்றா, இல்லை அவன் கணவனாக வாழ்வதற்கு லாயக்கற்றவன் அப்படிங்கிறான். என்ன காரணம்? சின்ன வயசுல எல்லா ஆட்டத்தையும் ஆடி முடிச்சுதான். அவனுக்கு வசதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது, எல்லாமே இருக்குதா இல்லைங்களா? அவன் செய்யாத செயலே கிடையாது. அது எங்க பழி வாங்கும்? இப்ப உடம்பு எப்பவுமே ஒரு அளவு தான். அது கண்டிப்பாக நீங்க என்னெல்லாம் செய்றீங்களோ ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இப்ப நல்ல மாதிரி நீங்க வளர்த்தீங்கன்னா, பிள்ளைய நல்ல மாதிரி வளர்த்தீங்க, சின்ன வயசுல குர்ஆனை கத்து கொடுத்துட்டீங்க. இப்ப பாக்குறோம், இப்ப பாலஸ்தீனத்துல அந்த தாய்மார்களை பாக்குறோம், எவ்வளவு துன்பங்கள். சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, மருந்து கிடையாது, தண்ணீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது, வீடெல்லாம் இடிச்சு போட்டாச்சு, அத்தியாவசியமான பொருட்கள் கிடையாது, எதுவுமே இல்லாம கூட தக்குவாவோட இருக்கிறாங்க, டெய்லி சகிதாகிட்டே இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்கள் கலங்கவில்லை. அந்த பிள்ளைங்க
கவலையா இருக்கிறாங்க. ஆனா நிராசையே இல்லை, யாருமே தற்கொலை பண்ணிக்கல, யாரும் விட்டுட்டு ஓடி இல்லை. நான் இந்த மண்ணில் தான் இருப்பேன். நான் இருந்தா ஒன்று அல்லாஹ்வுடைய அடியானாக இருப்பேன், கண்டிப்பாக பைத்துல் முகத்தஸ் எங்களுடையதாக தான் இருக்கும். இருந்தா இப்படிதான் இருப்பேன், இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போறேன், அல்லாட்ட போறேன், இந்த இடத்தை விட்டு நான் வர மாட்டேன். அப்படி என்ன காரணம்? அந்த தாய்மார்கள் அந்த குழந்தைகளுக்கு தாய்ப்பாலை மட்டும் கொடுக்கவில்லை, தக்வா பாலை கொடுத்து வளர்த்தார்கள், தீன் அடிப்படையிலே வளர்த்தார்கள். அப்ப நீங்க இன்னைக்கு என்ன பாக்குறீங்கன்னா, என் பிள்ளை அந்த காலேஜில் படிக்கிறான், என் பொண்ணு இந்த காலேஜில் படிக்கிறான், எல்லாம் சரி. ஆனா இப்ப எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பையனை பாத்தீங்களா, அந்த பொண்ணு பாத்தீங்களா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அன்புக்குரியவர்களே, நீங்க பார்க்கல, கடந்த ஒரு 10 நாள்ல மட்டும் நிறைய இளைஞர்கள் சின்ன வயசுல மூத்தா இருக்காங்க. 18 வயசு 20 வயசு எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா, டிரைவ் பண்ணிட்டு போகும்போது, பைக்கில் போகும்போது. என்ன காரணம்? அதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, போதையோடு செல்கின்ற பொழுது பாதை தெரிவதில்லை, அதான் முடிஞ்சு போச்சு. அவன விஷயம் இல்ல, கண்ட்ரோல். ஆனா வெளியில வராது. வெளியில வந்து எப்படி போனாங்க, அது இறந்து போனாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஒரு நாள் பேசுவோம், ஒரு 2 நாள் பேசுவோம், 3ஆம் நாள் மறந்துடும். நீங்க பல இடங்களில் பாருங்க, நீச்சல் அடிக்க போனாங்க, குளத்துல போனாங்க, இறந்துட்டாங்க. எப்படிப்பா இறப்பாங்க? குளத்துல நீஞ்சிறவன் தானே குதிச்சிருப்பான், தெரியுதானே செய்யும். அது இல்லாம போய் குதிக்க மாட்டான்ல, அதான் தைரியம் இருக்கும்போது தானே குதிக்கிறான். அப்ப நீச்சல் தெரிஞ்ச பையன் நீந்துவதற்கு எல்லாருமே சேர்ந்து போனவங்க, ஏன் நீந்த முடியல? ஏதாவது போட்டுட்டு போயிடுறது. நீச்சல் தெரிய செய்ய முடியாது, கையை கால அசைக்க முடியாது. பாக்குறோமா இல்லைங்களா? அது அன்பானவர்களே, மிக மோசமான நிலையில ஒரு கல்லூரி முதல்வர் இடத்துல சமீபத்தில் பேசினேன். அவர் சொன்னாரு, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பாட்டில் கிட்லாம் ஆஃப் கோட்டெல்லாம் பேசுவாங்க, இப்ப அதெல்லாம் தேவையில்லை, இத்தினோடு வச்சிருக்கிறான். அது என்னது, தர்பூஸ் போல விதை மாதிரி சின்னதா இருக்குது, கண்ணுக்கே வந்து அது தெரிய மாட்டேங்குது, அது நாக்குக்கு கீழே வச்சுட்டு வந்துடுறான் சார், கண்டுபிடிக்க முடியல. அப்படியே வந்து உட்கார்ந்து இருப்பான், ஆனா யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். பாத்தீங்கன்னா பாடத்தை கவனிக்கிற மாதிரி இருப்பான், ஆனா கவனிக்க மாட்டான், அப்படியே மிதப்புல இருப்பான், அப்படியே போயிடுவான். கடைசியில வந்து அவன் கை காலம் ஆடி போய் சில ஆண்டுகளிலே என்ன ஆயிடுது, அவனால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைக்கு வருகிறது. ஆக இன்றைக்கு அதிலும் குறிப்பாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய அதிகமாக வாழக்கூடிய ஊர்களில் உள்ள இளைஞர்கள் இந்த பழக்கத்திற்கு உள்ளாகி இருக்கிறார். ரொம்ப கவலையான ஒன்று. ஆக அன்புக்குரியவர்களே, லா தக்கரபு சலா அந்தும் சுக்காரா, அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகிறான், போதையோடு இருக்கும் நிலையில் நீங்கள் தொழுகைக்கு வராதீர்கள். ஆக போதையை பத்தி நம்மள மாதிரி சொன்னவங்க யாருமே இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது மதுவினால் வரக்கூடிய வருமானம் இருக்கிறதே, மது தீமைகளின் தாய் அப்படின்னாங்க, மது தீமைகளுடைய தாய் அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கு மது என்பது வருமானங்களுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை, அந்த நிலைமையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆக நம்மளுடைய பிள்ளைகளை இந்த போதையில் இருந்து பாதுகாக்க. ஏன்னா இந்த நிகழ்ந்த சம்பவங்கள்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்களால் செய்ய முடியாது. உதாரணத்துக்கு இந்த கல்கத்தா சம்பவத்தை எடுத்துக்கங்களேன். அந்த மருத்துவர், இந்த முதுநிலை மருத்துவர் வந்து வர்றாரு, 36 மணி நேரம் பணியாற்றுகின்றார். செமினார் காலில் நைட்டு 12 மணிக்கு வந்து தூங்குறாரு, 1 மணி 12 மணி 1 மணிக்கு வந்து தூங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து மறுநாள் காலையில் பிணமாக வருகிறார். அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் ரத்தமா இருக்குது, ஸ்டெத்தோஸ்கோப் எல்லாம் பிடிங்கி எரியப்பட்டிருக்கிறது, ஆங்காங்கே காயம், உடல் முழுவதும் கடித்து கொதறப்பட்டிருக்கிறார். மருத்துவ சோதனையில எடுத்து பார்க்கின்ற பொழுது என்ன சொல்றதுன்னா, 180 ml விந்தணுக்கள் அந்த பெண்ணுடைய உடலில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, இது மனுஷன் செய்வானா? ஒரு நார்மலான மனிதன் செய்ய முடியுமா? இறந்து போன பிறகு ஒரு பெண்ணை சிதைக்க முடியுமா? ஆக அன்புக்குரியவர்களே, அதுக்கப்புறம் என்ன ஆய்வு சொல்றதுன்னா, அந்த ஈடுபட்டவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய போட்டிருக்கான், போதையெல்லாம் அவன் அடிக்கடி போதை பழக்கத்துக்கு உள்ளானவன் தான். இன்னும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, இதுவரைக்கும் இல்ல, அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, எவ்வளவு கொடூரமான காலகட்டத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பது எண்ணி பாருங்கள். ஆனால் இஸ்லாம் இதை தவிர்க்கிறது. லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாயிஷா வ ஸா சபீல. அல்லாஹ் சொல்றான், விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள், அது மானக்கேடானது, விபச்சாரம் செய்யாதீங்க. விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதீங்கன்னா விபச்சாரம் செய்யக்கூடிய எல்லா வழியும் அடைக்கிறது. இப்போ மது வந்துச்சுன்னா போதை வரும், போதை வந்தா சூது வரும், சூது வந்தா மது வந்தா மாது, விபச்சாரம், ஆபாசம், இதெல்லாம் ஒட்டி பிறந்த குழந்தைகள். ஒண்ணு வந்துட்டா ஒண்ணு வந்தே ஆகும், அது வராம இருக்காது. அதனாலதான் இஸ்லாம் வந்து டோட்டலா தடை செய்யுது. அலியை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அந்நிய பெண் ஒரு இடத்துல இருக்கின்ற பொழுது நீ அங்கே போய் இருக்காதே, இருந்தால் நீ மட்டும் இருப்பதில்லை, உன்னோடு சைத்தான் வந்து அமர்ந்து கொள்கிறான், சைத்தான் சேர்ந்து கொள்கிறார். அப்ப இந்த பொண்ணு நல்லவளா இருப்பா,
நம்ம பையன் நல்ல பையனா இருப்பான், இந்த பையனும் நல்ல பையன் தான், அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு தான். ஆனா தனிமையாக அவங்க சந்திக்கின்ற பொழுது மூன்றாவதாக ஷைத்தான் வர்றான். சொல்லிக்கிறாங்களா இல்லையா? சொல்ல வேண்டாப்பா, அதனால அண்ணன் புள்ள, அக்கா புள்ள, தங்கச்சி புள்ள, நான் அண்ணன் நம்பியா பழகிறோம், இவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை. எங்கேயும் உங்களுக்கு அனுமதி? ஒரு ஒரு பெண்மணி வந்து கேட்கின்றார், யார சொல்லலாம், என்னுடைய கணவருடைய அண்ணன் தம்பிங்களா வீட்டுல இருக்கிறாங்க, நான் எல்லா இடத்துலயும் ஹிஜாபோட இருக்கணுமா, கண்டிஷனா இருக்கணுமா? அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவனுடைய கூட பிறந்தவர் தான் மௌத்துக்கு சமானம் அப்படிங்கிறாங்க. அதான் பெரிய டேஞ்சர். மற்ற இடமாவது ஒரு பெரிய விஷயம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஆனா இது என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது, அவ்வளவு அபாயகரமான ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாம் எந்த அளவுக்கு மனிதனை பக்குவப்படுத்துகிறது பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு இளைஞர் வர, இறை தூதர் அவர்களே, எனக்கு நீங்க சொல்ற குர்ஆன், நோன்பு, தொழுகை எல்லாமே ஓகேங்க, நான் எல்லாம் செய்யறேங்க, ஆனா எனக்கு ஒண்ணு செய்யாம இருக்க முடியாதுங்க, எனக்கு ஜினா செய்ய பெர்மிஷன் கொடுங்க, நான் வந்து போய் சேர்ந்துடுறேன். கொதிச்சிடுறாங்க சஹாபாக்கள். இன்னும் ஒரு மஜ்லிஸ்ல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கொஞ்சம் கூட வெட்கம் இல்லாம எவ்வளவு தைரியமா வந்து, அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அப்படி கேட்கிறாங்க, அப்படியே பாய முற்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தடுத்துறாங்க. அந்த இளைஞரை கூப்பிடுறாங்க, பக்கத்துல உட்கார, வா உட்கார். என்ன கேட்ட? இல்ல இல்ல, எனக்கு விபச்சாரம் செய்யறதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க. அப்படியா, சரி, உங்க அம்மா வந்து இன்னொருவனோடு விபச்சாரம் செய்வதை நீ விரும்பியா? இல்ல இல்ல, அது எப்படி எங்க அம்மா அப்படி செய்யறதை நான் எப்படி விரும்ப முடியும்? இல்ல, உன் மகள் அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை பார்த்தால் உனக்கு சம்மதம் தானா? ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க. இப்படி ஒன்னொன்னா கேட்டு வராங்க. உன் அம்மாவுடைய தங்கச்சி எப்படி, அப்புறம் உன்னுடைய சகோதரி எப்படி, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி, இறை தூதர் அவர்களே, இதெல்லாம் என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிறான். ஒத்துக்க முடியாதுல்ல? அப்ப நீ சொல்றிய, யாருக்காவது அம்மாவா இருப்பாங்க, யாருக்காவது மகளா இருப்பாங்க, யாருக்காவது சகோதரியா இருப்பாங்க, யாருக்காவது சின்னமாவா இருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த இளைஞன், இறை தூதர் அவர்களே, இனிமே நான் செய்ய மாட்டேன், இனிமே நான் பேசுறது தப்புதான் அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அழுது தன்னுடைய நிலையை ஒத்துக்கொண்டதாக பார்க்கிறோம், திருந்தியதாக பார்க்கிறோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப எவ்வளவு ஒரு பக்குவமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்டு, அவ பேசப்படுகிறது, தீன்ல பேசப்படுகிறது, இல்வாழ்க்கை பத்தி பேசப்படுகிறது, எப்படி பொண்ணு பார்க்கணும், எப்படி மாப்பிள்ளை பார்க்கணும், என்ன வந்து எப்படி வந்து விபச்சாரத்திலிருந்து எப்படி தடுக்கிறது, விபச்சாரத்துக்கான சூழல் எப்படி எல்லாம் வருகிறது. ஆக இவ்வளவு பேசிய மார்க்கத்துக்கு சொந்தக்கார கூடிய நாம் பிறரிடத்துல போய் சொல்லுகிறோமா, இஸ்லாம் இப்படி சொல்லியிருக்குப்பா, எங்க தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறான், அப்படி நம்ம தானே சொல்லணும். அப்ப நம்ம சொல்லணும், யார் யாரும் வந்து சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன வழிகாட்டுதல் இருக்கிறது? தப்பும் தவறுமாக சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். எது உண்மை எது பொய் என்று அவங்களாம் என்ன செய்ய முடியல, பிரித்து பார்க்க முடியவில்லை. அப்படி திணறி பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, கண்ணியமான ஒரு மார்க்கத்துக்கு சொந்தக்கார கூடிய நாம் அந்த 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 கடமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நாம் முதலில் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆக சீர்திருத்தம் என்பது நம்முடைய குடும்பத்திலிருந்து துவங்க வேண்டும். நம்ம பையன் நல்லா இருக்கிறானா, நம்ம பொண்ணு சரியா இருக்காளா, அவள் கண்காணிக்கப்பட வேண்டும். போன்ல யாரெல்லாம் இருக்கிறா, ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல யார் யாரு, அவளுக்கு தெரிஞ்சவ யாரு, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத யார்ட்டையாவது சொல்லணும். ஒன்னு அப்பாட்ட சொல்லட்டும் அல்லது அம்மாட்ட சொல்லட்டும், யாராவது ஒரு இடத்துல என்ன செய்யணும், அவ கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அதே மாதிரி பையன் இருக்கிறான்னா பையனை பத்தி ஃபுல் டேட்டா யார்கிட்ட இருக்கணும், அம்மாட்டே அப்பாட்டே இருக்கணும். ஆனா என்ன நடக்குது, இவர் வந்தா அந்த பையன் வெளியே போயிடுறான். எப்படி உருப்படும், வரும்போதே கேட்கறான் இருக்கிறாரா, இல்லைன்னா அப்படியே போயிடுறான். இது எங்க இருந்து எப்படி இந்த குடும்பம் இந்த குடும்பம் எப்படி சரியா இருக்கும்? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, இல்ல என் பையன் ரொம்ப நல்ல பையங்க, ரொம்ப பெரிய ஃபுட்பால் பிளேயருங்கன்னாரு. பெரிய சந்தோஷம். அப்படிங்களா, ஃபுட்பால் பிளேயருங்க, அவனை கண்டிப்பா பார்க்கணும், இந்த கூப்பிட டே இங்க வாடான்னாரு. ரூம்ல இருந்து ஒருத்தன் வந்தான், என்னன்னா டேப்ல ஃபுட்பால் விளையாடுறான். இன்னாலி இல்லாகி இன்னாலிக்கு ராஜீவன். இது என்னன்னு உருப்படும்? அப்போ அசலான விஷயம் பார்த்தீங்களா, ஆரோக்கியமான ஒன்றையே என்ன செய்யறாங்க, பிள்ளைகள் இழக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக இன்றைக்கு போலித்தனமான வாழ்க்கை வாழாமல் உண்மையான வாழ்க்கை வாழ வேண்டும். நம்ம பையன் நல்லவன் தான், நம்ம பொண்ணு நல்லவதான், ஆனா சூழல் அவர்களை கெடுப்பதற்கு குறிவைத்து காத்திருக்கிறது. அப்ப டெய்லி அப்டேட் பண்ணோம். எப்படி வந்து சுகர் பேஷண்ட் சுகரை டெய்லி செக் பண்றாங்களோ, பிபியை டெய்லி செக் பண்றாங்களோ, ஹார்ட் பேஷண்ட் இப்படி வாரத்துக்கு ஒரு முறை மாசத்துக்கு ஒரு முறை மெடிக்கல் செக்அப் போறாங்களோ, அதே மாதிரி உங்க பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான். எந்த குழந்தையும் நல்ல பிள்ளை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்படியில் அப்படின்னு சொன்னாங்களா இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, ஆக அதை நாம் உள்வாங்கி கொண்டு சிறப்பான முறையிலே நம்முடைய பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும். நாமே முன்மாதிரியாக இருக்க வேண்டும்.
ஆக தூய்மையான மார்க்கத்தை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கின்றான். அதற்கு நன்றி உள்ள மக்களாக சீர்திருத்தத்தை நம்மிலிருந்து துவங்குவோம். அது அப்படியே நம்மை சுத்தி நம்முடைய மகளா, நம்முடைய நாடு எல்லா இடத்துக்கும் பரவட்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் உள்ள மக்களாக நம்மை ஆக்குவானாக. நல்ல பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவானாக. வாழும் பொழுதும் ஈமானோட வாழச் செய்வானாக. இறக்கும் போதும் ஈமானோடு இறக்க செய்வானாக. மறுமையில் எழுப்புகின்ற போதும் கூட ஈமான்தாரிகளோடு எழுப்ப செய்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்த ஸமீஉன் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.